உள்ளாட்சி தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை செய்தியாளர்களின் முன்பாக மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் வெளியிட்டுள்ளார். அதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு தற்போது நடந்து வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல்கள் 2016 உண்டான தேர்தல் அறிவிப்புகள். தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், மூன்றாம் நிலை நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்கள் அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறும். இதற்கான தேர்தல் அறிவிக்கை நாளை 26/9/2016 அன்று வெளியிடப்படும். வேட்பு மனுக்கள் தாக்கல் நாளை முதல் துவங்கும். தேர்தல் அட்டவணை, தேர்தல் அறிவிக்கை பிரசுரித்தல் மற்றும் வேட்பு மனுக்கள் பெறுதல் 26/9/2016. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 3/10/2016. வேட்பு மனுக்களை ஆய்வு செய்வதற்குரிய நாள் 4/10/2016. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுதல் 6/10/2016. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 17/10/2016. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 19/10/2016. வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் 21/10/2016. தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் மற்றும் பதவி ஏற்பு நாள் 26/10/2016. மாநகராட்சி மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோர் தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தலுக்கான கூட்ட நாள் 2/11/2016. நேரடி தேர்தல்கள் அனைத்தும் 24/10/2016 முடிக்கப்பட வேண்டும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நாள்தோறும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி முடிய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம். மீண்டும் நினைவுறுத்துகிறேன், கடந்த தேர்தலின் போது இது நேரம் 11 மணி முதல் 3 மணி வரை என்று இருந்தது. தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது 10 மணி முதல் மாலை 5 மணி முடிய. வேட்புமனுக்கள் ஆய்வு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட நாளில் காலை 10 மணிக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். வேட்புமனு திரும்ப பெறும் நாளன்று பிற்பகல் 3 மணியுடன் திரும்ப பெறுதல் முடிவு பெறும். இந்த திரும்ப பெறுதல் கால இதில் மாறுதல் இல்லை, 3 மணியோடு முடிந்துவிடும். வாக்குப்பதிவு தேர்தல் நாளன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடையும். வாக்கு எண்ணிக்கை நாளன்று எண்ணிக்கை பணி 8:30 மணி முதல் துவங்கும். நேர்முக தேர்தல்கள் நடைபெறவிருக்கும் பதவி இடங்கள் மொத்தம் 1,18,974 ஊரக உள்ளாட்சி பதவிகளும் மற்றும் 12,820 நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளும் ஆக மொத்தம் 1,31,794 பதவி இடங்களுக்கு தற்போது தேர்தல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தேர்தலின் மூலம் இப்பதவியிடங்கள் நிரப்பப்படும். இதில்
31 மாவட்ட ஊராட்சிகளுக்கான 655 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 388 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான 6471 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 12524 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள், 99324 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 12 மாநகராட்சிகளுக்கான 919 மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியிடங்கள், 124 நகராட்சிகளுக்கான 3613 நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியிடங்கள், 528 பேரூராட்சிகளுக்கான 8288 பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள் நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. கட்சி அடிப்படையிலும் கட்சி அடிப்படை அல்லாமலும் நடைபெறும் தேர்தல்கள் விவரம்: மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு கட்சி அடிப்படையிலான தேர்தல் நடத்தப்படும். ஊரக உள்ளாட்சிகளில் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தேர்தல்கள் கட்சி அடிப்படை அல்லாமல் பொதுவான தேர்தலாக நடத்தப்படும். 2 கட்ட தேர்தல்களில் முதல் கட்ட தேர்தலுக்கான பதவியிடங்கள்: நகர்ப்புறங்களில் 10 மாநகராட்சிகள், 64 நகராட்சிகள், 255 பேரூராட்சிகள், ஊரக பகுதிகளில் 193 ஊராட்சி ஒன்றியங்கள் உட்பட 332 மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கும் 3250 ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் 50640 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் 6444 கிராம ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் முதல் கட்ட வாக்குப்பதிவு 17/10/2016 அன்று நடைபெறும். 2ஆம் கட்ட தேர்தலில் நகர்ப்புறங்களில் 2 மாநகராட்சிகளும் 60 நகராட்சிகளும் 273 பேரூராட்சிகளுக்கும் ஊரக பகுதிகளில் 195 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 323 ஊராட்சி வார்டுகளுக்கும் மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கும் 3221 ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் 48,684 கிராம ஊராட்சி வார்டுகளுக்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் 6080 கிராம ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும். குறிப்பாக திண்டுக்கல் மற்றும் சென்னை மாநகராட்சிகள் 2ஆம் கட்ட தேர்தலில் இடம்பெற உள்ளன. வாக்குகள்: ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய பதவியிடங்களுக்கு 4 தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் 4 விதமான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு வெள்ளை நிறத்திலும், கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு இளஞ்சிவப்பு நிறத்திலும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு பச்சை நிறத்திலும், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு மஞ்சள் நிறத்திலும் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி நிறைவுறும் தருவாயில் உள்ளது. 2 கிராம ஊராட்சி வார்டுகளுக்கு பொதுவாக அமைக்கப்படும் வாக்குச்சாவடிகளில் ஒரு வார்டிற்கு வெள்ளை நிறத்திலும் மற்றொரு வார்டுக்கு இள நீல நிறத்திலும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும். வாக்குச்சாவடிகள்: நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்குப்பதிவு 91,098 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும். இதில் 62,337 வாக்குச்சாவடிகள் ஊரக பகுதியிலும்,
28,761 வாக்குச்சாவடிகள் நகர்ப்புறங்களிலும் அமைக்கப்பட உள்ளன. சென்னை மாநகராட்சியில் மட்டும் 5,531 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து வாக்காளர் பட்டியல் அடிப்படை விவரங்களை பெற்று வார்டு வாரியாக, வீதி வாரியாக ஆன்லைன் முறையில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு முடிந்தது. அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களும் அதனை பிரதான வாக்காளர் பட்டியல்களை வெளியிட்டு விட்டனர். மொத்தம் 5.80 கோடி வாக்காளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இவர்களில் 2.88 கோடி ஆண் வாக்காளர்கள், 2.92 கோடி பெண் வாக்காளர்கள், இதர வாக்காளர்கள் 4,584. ஊரக பகுதிகளில் மொத்தம் 3.19 கோடி வாக்காளர்களும், இதில் ஆண்கள் 1.59 கோடியும், பெண்கள் 1.60 கோடியும், இதர வாக்காளர்கள் 1,629 உள்ளனர். நகர்ப்புறங்களில் மொத்தம் 2.61 கோடி வாக்காளர்கள், இதில் 1.29 கோடி ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 1.32 கோடி, இதரம் 2,955 வாக்காளர்கள் ஆகும். நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கு 664 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு விட்டனர். 1,836 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு விட்டனர். ஆணை வழங்கப்பட்டு விட்டது. ஊரக உள்ளாட்சிகளுக்கு 907 தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் 16,979 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமனம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்பட்டு விட்டது. நகர்ப்புறங்களில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 4 அலுவலர்கள் வீதமும், கிராமப்புறங்களில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 7 அல்லது 8 அலுவலர்கள் வீதமும் சுமார் 6.50 லட்சம் அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்குச்சாவடி அலுவலர்கள் மொத்தம் 6.5 லட்சம் பேர் மாநிலத்தில். பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் அலுவலர்களை நுண் பார்வையாளர்களாக மைக்ரோ அப்சர்வர்ஸ் நியமிக்க மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன. முடிச்சுக்கிறேன். இறுதியில் உங்களுடைய கேள்வி சொல்றேன். வாக்குப்பெட்டிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு ஊரக பகுதிகளில் 2,17,500 வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்படவும், நகர் பகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு 34,515 மின்னணு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், 41,418 மின்னணு வாக்குப்பதிவு கருவிகளும், மொத்தம் 75,933 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. முதன்முறையாக ஊராட்சிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் தமிழ்நாடு புதிய முயற்சிகள் திட்டத்தின் கீழ் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர்களுக்கு பயிற்சி, வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு பயிற்சி மற்றும் பொதுமக்கள் மற்றும் பங்கேற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் அதனை பார்வையிட்டு முதல் கட்ட பணி முடிவுற்ற நிலையில் உள்ளது. எனவே இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெறும். தேர்தல் பார்வையாளர்கள் அவர் சொன்னார், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் IAS வீதம்
சென்னை மாநகராட்சி மற்றும் சில மாநகராட்சி பகுதிகளுக்கு 2 தேர்தல் பார்வையாளர்களும் ஆக மொத்தம் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட 37 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அப்சர்வர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கேடர்ஸ் தான். அது நுண் பார்வையாளர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வரவில்லை. நம் மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள் நேஷனலைஸ்ட் பேங்க்ல இருந்து தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்க சொல்லியிருக்கோம். வைப்புத் தொகை தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வர்களுடைய வைப்புத் தொகையை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அமலில் உள்ள விதிகளில் மாற்றம் இல்லை. இருப்பினும் வெப்சைட்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்தல் செலவு கணக்கு அது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு உயர்த்தி விதிகள் திருத்தம் செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் 9000, கிராம ஊராட்சி தலைவர் 34,000, ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் 85,000, மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் 1,70,000, பேரூராட்சி 3ஆம் நிலை நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் 17,000, நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை 34,000, நகராட்சி மன்ற உறுப்பினர் தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை 85,000, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சென்னை நீங்களாக 85,000, சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு 90,000. நடந்து முடிந்த கடந்த 2011 சாதாரண தேர்தல்களில் தேர்தல் செலவு கணக்குகளை முறையாக தாக்கல் செய்யவில்லை உரிய நேரத்தில் என்ற காரணத்திற்காக நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 4,784 நபர்களும், ஊரக உள்ளாட்சிகளில் 6,856 நபர்களும், ஆக மொத்தம் 11,640 நபர்கள் 3 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். ஆணைகள் வழங்கப்பட்டு ஸ்டாச்சுட்டரி ஆர்டர்ஸ் வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இவர்களில் மேற்படி தகுதி நீக்க ஆணை பெறப்பட்ட நாளிலிருந்து 3 ஆண்டுகள் வரை முடிவுறாதவர்கள் 3 ஆண்டுகள் முடிவுறாதவர்கள் நடப்பு தேர்தலில் எதிர்வரும் தேர்தலில் போட்டி போட தகுதியற்றவர்கள் ஆவார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தமட்டில் மக்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றி வாக்களிக்கவும் ஏதுவாக வாக்குச்சாவடி பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும், அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறவும் காவல்துறையின் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உண்டான திட்டம் போலீஸ் பந்தோபஸ்து பிளான் அண்ட் செக்யூரிட்டி பிளான் தீட்டப்பட்டு உள்ளது. பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்களால் கண்டறியப்பட்ட அதிகபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் அளிக்கப்படுவதோடு குறிப்பாக வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை அதன் ரகசிய தன்மைக்கு குந்தகமில்லாமல் வீடியோகிராஃபி மூலம் பதிவு செய்யவும், லேப்டாப் கணினி வித் வெப் கேமராஸ் மூலம் பதிவு செய்யவும் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளன. இதுகாரும் பட்டியலிடப்பட்ட அனைத்து வகைகளுக்குமாக 183 கோடி ரூபாய் அரசு அனுமதித்ததில் இதுவரை 107 கோடி ரூபாய் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு பங்கிட்டு வழங்கப்பட்டு விட்டது. இன்க்ளூடிங் போல் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். சூப்பர்வைசரி ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு கொடுக்க வேண்டியது. அதுவும் விரைவில் வழங்கப்பட்டுவிடும். முக்கியமாக மறைமுக தேர்தல்கள், இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ், சாதாரண நேரடி தேர்தல்கள் முடிவுற்ற பின்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு பின்வரும் பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல்கள் நடத்தப்படும். மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள் 31, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர்கள் பதவியிடங்கள் 31, ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியிடங்கள் 388, ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பதவியிடங்கள் 388, கிராம ஊராட்சி துணைத் தலைவர் பதவியிடங்கள் 12,524, ஊரக உள்ளாட்சி மறைமுக தேர்தல் நடைபெறும் மொத்த பதவியிடங்கள் 13,362. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மறைமுக தேர்தல்களின் மூலம் பின்வரும் பதவிகள் நிரப்பப்பட உள்ளன.
மாநகராட்சி மேயர் பதவியிடங்கள் 12, மாநகராட்சி துணை மேயர் பதவியிடங்கள் 12, நகராட்சி மன்ற தலைவர் பதவியிடங்கள் 124, நகராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியிடங்கள் 124, பேரூராட்சி மன்ற தலைவர் பதவியிடங்கள் 528, பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியிடங்கள் 528. ஆக மொத்தம் நகர்ப்புற உள்ளாட்சியில் மறைமுக தேர்தல் மூலம் நிரப்பப்பட உள்ள மொத்த பதவியிடங்களின் எண்ணிக்கை 1328 ஆகும். மாதிரி நன்னடத்தை விதிகள் இந்த நிமிடத்திலிருந்து இந்த பொழுதிலிருந்து உடனடியாக அமலுக்கு வரும் என்று மாநில தேர்தல் ஆணையம் இதன் வாயிலாக அறிவிப்பு செய்கிறது. அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் மாதிரி நன்னடத்தை விதிகளை கடைபிடித்து தேர்தல்கள் அமைதியாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற எல்லா விதத்திலும் மாநில தேர்தல் ஆணையத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இதுவரையில் வெளியிடப்பட்ட தேர்தல் தொடர்பான சட்டப்பூர்வ ஆணைகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டன. அத்தோடு மட்டுமில்லாமல் முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ந்து 2 மாதமாக செய்தி தகவலாகவும் வெளியிட்டு வருகிறோம். அந்த பணி தொடரும். சட்டப்பூர்வ ஆணைகள் தொடர்ந்து வெளியிடப்படும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்பு கொள்ள முடியாத பத்திரிகையாளர்கள் அந்த செய்தி தகவலை பார்க்கலாம். இனி செய்தி அறிவிப்பும், அதாவது பிரஸ் நோட், அதுவும் கொடுக்கும். ஏன்னா அறிவிப்பு வழங்கியாச்சு, இனி தகவலாக வழங்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது, அதையும் வழங்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை வாக்குச்சாவடி மையங்களுடைய பட்டியலை அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களும் வெளியிட்டு விட்டார்கள். பப்ளிகேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிடுது. பப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் மெயின் எலக்டோரல் ரோல் அதுவும் முடிஞ்சிட்டுது. இப்போ சப்ளிமெண்டரி எலக்டோரல் ரோல் போயிட்டு இருக்கு. 1/9/2016 இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக பிரிவு வெளியிட்ட போட்டோ ஆன்லைன்ல என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளை 26ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். 27/9 தொடங்கி 1/10க்குள்ளர பூத் ஸ்லிப்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நம்முடைய வெப்சைட்ல இருக்குது. இதுதான் இப்போதைக்கு உள்ள கோர் ஆக்டிவிட்டிஸ் டன் பை தி. ஒடிசா மாநிலத்திலிருந்து 12,000 இவிஎம்ஸ் இன்று வந்து இறங்கியிருக்கு. 12,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். நாளையிலிருந்து ஆந்திர மாநிலத்திலிருந்து 6,000 வாக்குப்பெட்டிகள், ஜம்போ சைஸ் வாக்குப்பெட்டிகள் போய் எடுத்துட்டு வர போறாங்க. ஒதுக்கீடு அந்த தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு. பிற மாநில தேர்தல் ஆணையர்கள், சீனியர் சீஃப் செக்ரட்டரி கிரேட்ல ரிட்டையர் ஆகி தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய என் போன்ற உயர் அலுவலர்களை தேர்தல் பார்வையாளர்களாக வரவழைக்க திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கான ஆணைகள் வழங்கப்பட உள்ளன என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு கூட்டம் நம்ம போடுவோம். மிக்க நன்றி அனைவருடைய ஒத்துழைப்பு.